அன்பின் பரலோக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்தினோம். இந்த நாளை நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபையினாலும் இரக்கத்தினால் எங்களை பாதுகாப்பீராக. உடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. இந்த நாட்களில் கூட கர்த்தருடைய வார்த்தை, என் தேவன் இந்த நாட்களில் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எந்த நிமிஷத்திலும் என்னோடு இருக்கணும், என்னுடைய வார்த்தையின்படி நடக்கணும் என்கிற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 1 சங்கீதம் 2 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இலை உதிராத மரம் எது என்று கேட்டால் வாழை மரம், பனை மரம், தென்னை மரம், ஈத்த மரம், இந்த 4 மரங்களை குறிக்கிறது. அந்த இலைகள் உதிர்ந்து போவதில்லை. இதே போல இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷனை கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார். எல்லோரும் சொல்லுவீங்க, எனக்கு கம்பெனியில் நிறைய வேலை இருக்குது பிரதர், எனக்கு எப்பவும் கர்த்தரை துதிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வேதம் வாசிக்கும்போது நமக்கு புது பலன் கிடைக்கிறது. வேதத்தினால் சங்கீதம் 107:20 சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை விடுவித்து அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 119:92 சொல்லுது, இந்த வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இராது இருந்தால் என் துக்கத்திலே நான் அலைந்து போயிருப்பேன் என்று தாவீது ராஜா எழுதியிருக்கிறார். 119 சங்கீதம் 165 வசனம் சொல்லுது, உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அவர்களுக்கு இடரல் கிடையாது. அந்த வேதத்தை நேசிங்க, வேதத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 8:17 சொல்லுது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில் நீங்கள் தேடும்போது ஆண்டவரை கண்டடைய முடியும். இந்த வேத வசனங்களை நீங்கள் தியானிக்கணும், தேவ சமூகத்தில் காத்து இருந்து செபிக்கணும். இதை கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் மார்க்கு 1 வசனத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அதிகாலையில் எழுந்திருந்து இருட்டோடு போய் அந்த வனாந்தரத்தில் போய் ஜெபிக்க போனார். அப்போ அவர் பாருங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள்னு சொன்ன தேவன் முதலாவது தேவ சமூகத்தில் காத்திருந்து எங்களை ஜெபித்து விட்டு, வேதத்தை படித்து விட்டு, தேசத்துக்காக ஜெபித்து விட்டு நீங்கள் அலுவலகத்துக்கு கடந்து செல்லும்போது கர்த்தர் அங்கே உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். உங்களை வாளாக்காமல் தலையாக்குகிறார், கீழாக்காமல் மேலாக்குகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுக்கும்போது சகல ஜாதிகளில் உங்களை மேன்மையாக வைப்பாராக. ஆமேன். God bless you. Praise the Lord. வாழ்த்துக்கள்.